இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். சிபிஐ விசாரணைக்காக இன்று டில்லி பறக்கும் தாவிக தலைவர் விஜய் கூட்டணி தொடர்பாக முக்கிய புள்ளிகளை சந்திக்க இருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி தாவிக நிர்வாகிகள் கூறியது, எப்படியாவது தாவிகவை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டுமென்று பாரதிய ஜனதா தரப்பில் பல முயற்சி நடக்கிறது. இந்நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணமடைந்தது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி இன்று பகல் 3 மணிக்கு சென்னையிலிருந்து டில்லி செல்லும் விஜய் அங்கு கூட்டணி தொடர்பாக சில முக்கியமான நபர்களை சந்திக்கும் திட்டம் வைத்திருக்கிறார். அதன் பிறகு மறுநாள் காலையில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறார். இதற்கிடையேதான் விஜய் உத்தரவின் பேரில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவசரமாக ஆன்லைனில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதில் கூட்டணிக்கு போகலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக கருத்து கேட்டார். அப்போது கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் கணிசமான இடங்களை வெல்ல முடியும், பவன் கல்யாண் மாதிரி விஜயும் துணை முதல்வராகலாம் என பலர் கூறியுள்ளனர். அப்படியென்றால் யாருடன் கூட்டணி அமைப்பது என ஆனந்த் கேட்க, எந்த கட்சியுடன் வேண்டுமென்றாலும் கூட்டணி அமைக்கலாம் என பச்சை கொடி காட்டியிருக்கின்றனர் மாசேக்கள். சில மாசேக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆன்லைனிலேயே இது தொடர்பாக ஓட்டெடுப்பு நடத்தினார் ஆனந்த். கூட்டத்தில் பங்கேற்ற 98 பேரில் பெரும்பான்மையானோர் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஓட்டளித்துள்ளனர். இது தொடர்பாக விஜயுடன் ஆனந்த் ஆலோசனை நடத்தினார். இன்னொரு பக்கம் விஜய்க்கு நெருக்கமான விஷ்ணு ரெட்டி தன் கோவா நண்பர் மூலமாக பாரதிய ஜனதா டில்லி புள்ளிகளிடம் கூட்டணி குறித்து பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே கூட்டணி தொடர்பாக கட்சி தலைமை விரைவில் முக்கிய முடிவு எடுக்கும் என்று தாவேக நிர்வாகிகள் கூறினர்.